வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப சீப் ரேட்ல ஒரு 4G போன் டச் ஸ்கிரீனோட வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போன் அது கரெக்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெக் குக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அழுத்துங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில் ஒரு ஃபினிஷிங் டச் ஒன்று இருக்கு. இப்படிதான் பாக்ஸ் கொஞ்சம் நசிங்க தான் வருது. பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணது, ப்ளூ டாட் கொரியர்ல போட்டு விட்டுருந்தாங்க. இந்த போன்ல பாத்துட்டீங்கன்னா 1.3 GHz குவாட் கோர் ப்ராசஸர் இருக்கு, 512 RAM இருக்கு, 4G டூயல் சிம் சப்போர்ட் இருக்கு, ஆண்ட்ராய்டு மேக்ஸ் 6 இருக்கு, 4 inch கொரில்லா கிளாஸோட வருது, 4G இன்பில்ட் மெமரி இருக்கு, 5MP ரியர் கேமராவும் 2MP ஃப்ரண்ட் கேமராவும் இருக்கு. நீங்க மாடரேட்டா யூஸ் பண்ணீங்கன்னா 2 நாளைக்கு வரக்கூடிய 2500 mAh பேட்டரி இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மேல ஒரு கார்டு ஒன்று வச்சிருக்காங்க, ப்ளீஸ் சார்ஜ் பிஃபோர் ஃபர்ஸ்ட் யூஸ். மொபைலுக்கு முன்னாடியே ரொம்ப நாள் சார்ஜ் பண்ணணுன்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டரி ஒரு இஷ்யூ தான். ஃபோர் இன்ச் டிஸ்பிளே. இந்த சீப் ரேட்டுக்கு இந்த போன் கொரில்லா கிளாஸோட வருது. பவர் பட்டனை மேலேயும் வால்யூம் பட்டனை கீழேயும் கொடுத்துருக்காங்க. போன் கொஞ்சம் பல்கியா தான் இருக்கு. பின்னாடி 5 MP கேமரா இருக்கு வித் ஃபிளாஷோட. ஸ்வைப் லோகோ இருக்கு. கீழே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பேக் கீ, ஹோம் கீ, ஆப்ஷன்ஸ் கீ எல்லாமே கீழே வந்திருக்கு. கீழே மைக் இருக்கு. ஹெட்செட் மாட்டுறதுக்கும் சார்ஜ் பண்றதுக்கும் மேல போர்ட் இருக்கு. டேட்டா கேபிள், 2500 mAh பேட்டரி. ஃபைவ் வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு, அடுத்து ஸ்வைப் நியோ பவரோட மேனுவல் புக்லெட் வருது. மைக்ரோ SD கார்டு உள்ள போறதுக்கு, மைக்ரோ சிம், நானோ சிம் போறதுக்கு ஸ்பேஸ் இருக்கு. இதுல இன்னொரு எனக்கு பிடிச்ச விஷயம், கொரில்லா கிளாஸ்ல பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்க பேட்டரி கழட்டாமலே சிம் கார்டு மாத்திக்கலாம். இது மைக்ரோ சிம். இதோட சின்னதாக உள்ள அதனால சிம் ரைட் சைடில் போகிற மாதிரி இருக்கு. அதுக்கும் கீழே SD கார்டு போடலாம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ஸ்வைப்ல ஒன்னு எனக்கு பிடிக்காத விஷயம், இன்டர்ஃபேஸோட சேர்ந்து வருது. அதுல உள்ள மெசேஜ் எல்லாமே எனக்கு சுத்தமா பிடிக்கல.
டச் நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்கு, டிஸ்பிளே நல்லா ஷார்ப்பாக இருக்கு. ஸோ நீங்கள் பெரிய கேம்லாம் அதில் போட்டு விளாட முடியாது, மாடரேட் யூஸ் மட்டும்தான். அதாவது வயசானவங்க இல்லை வந்து ஒரு டச் ஃபோன் இருக்கணும் 4Gயோட அப்படின்ற ஒரு சின்ன கேம் விளாடுறவங்க, அது அவங்களுக்கு அது வந்து சூட்டபுளாக இருக்கும். இதில் அதே மாதிரி ஒரே சிம்மில் மட்டும்தான் 4G சப்போர்ட் பண்ணும், இன்னொரு சிம் வந்து 2G மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், 3G கூட எடுக்காது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 2 4G சிம் போடலாம்னு நினைக்கிறேன். அது மார்ச்ல அப்டேட்டடாக வருது. இது பிடிக்காத விஷயங்கள் என்னன்னா, இது வந்து பல்கியா இருக்கு. ஸ்வைப் அந்த பிராண்ட் நேமுக்காகவே நான் வந்து எனக்கு பிடிக்காது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்வைப்ன்ற நேம் ஒன்று பிராண்டு, இது ஒரு பிராண்டு கிடையாது சொல்லப்போனா. இது வந்து கேமரா குவாலிட்டி இப்போ பேக் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு, ஃப்ரண்ட் ரொம்ப ஒஸ்டாக இருக்கு. நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு தான் ஏற்ற மாதிரி தான் அதில் கேமரா வச்சுருக்காங்க. வேற என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேம் வந்து இந்த ரேஞ்சுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, இதில் குறைகளே சொல்ல முடியாது. இந்த ரேஞ்சுக்கு இவ்வளோதான் வரும். நான் ஏற்கனவே ஸ்வைப் எலைட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட பேட்டரி 1.25 வருஷத்துல எந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, டெக்விஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.